ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளாக ஒரு அலை மாதிரி இருந்திருக்கும். ஒரு நாள் நம்பிக்கை, ஒரு நாள் குழப்பம், ஒரு நாள் சந்தோஷம், மறுநாள் காரணமே இல்லாத கவலை. நீங்கள் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமானவங்களாக இருக்கீங்க. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போது காலம் உங்களுக்காக மெதுவாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. மங்கள செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சத்தம் போட்டு வராது. அது தகவலாவோ, ஒரு அழைப்பாவோ, அல்லது ஒரு மனிதராகவோ, அல்லது ஒரு சின்ன வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்ததுமே உங்களுடைய மனசு சொல்கிறது ஒன்று தான். இதுக்காக தான் நீங்கள் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தீங்க. மீன ராசிக்காரங்களுக்கான இந்த மங்கள செய்தி முதல்ல உங்களுக்கு மனவேதனையை குறைக்க போகுது. உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு இருந்த நீங்கள் உள்ளுக்குள்ளே உடைஞ்சிருந்த இடத்துல ஒரு மருந்து மாதிரி இந்த செய்தி வேலை செய்யும். உறவுகளில் ஒரு நல்ல திருப்பம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தெளிவு. யாருக்காக நம்ம அதிகமாக கொடுக்குறோம், யார் நம்மளை உண்மை மதிக்கிறாங்க, இது ரெண்டுமே புரிய ஆரம்பிக்கும். வேலை, பணம் அப்படிங்கிற விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி இருக்குது. அது என்ன அப்படின்னா, பெரிய பணம் அப்படி இல்லைனாலுமே நிம்மதி தரக்கூடிய வருமானமும், பயமில்லாத நாட்களும், கடன் அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒன்று கற்றுக்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னா, எல்லாரையுமே காப்பாற்றாமல் நம்ம எப்படின்னா நம்ம உடைய வேண்டாம், எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம உடைஞ்சிட்டு இருக்கோம். அப்படி வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களையே மறந்துட்டீங்க. இப்போது உங்களை நீங்களே மீட்டெடுக்க போகிறீங்க. இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் மாற்றாது, ஆனால் உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றும். அந்த மாற்றம் தான் அடுத்தடுத்த நாட்களுக்கு வாசல் திறக்கிற மாதிரி இருக்கும். மங்கள செய்தி ஒன்று வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்படி சும்மா இல்லாமல் மாறும்னு மட்டும் பாருங்கள். மீன ராசிக்காரங்க, அதாவது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இப்போ மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல வெளியில் பெரிய மாற்றம் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன அமைதி பிறக்க ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான ஒரு செய்கையாக கூட இருக்கும். நீங்கள் இத்தனை நாளாக எது கொடுத்தாலுமே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. யாருக்காக நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், இதுக்கு ஒரு முடிவே வராதா அப்படின்லாம் யோசிச்சுருக்கீங்க. இப்போ அந்த கேள்விக்கு அழுத்தமாக இல்லாமல் தெளிவாக மாறும். உறவுகளில் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் வரும். உண்மையாக நேசிக்கிறவங்க யார், தேவைக்காக மட்டுமே இருக்கவங்க யார், அமைதியை கெடுக்கிறவங்க யார், இது எல்லாமே நீங்கள் சண்டை போடாமல் அமைதியாகவே புரிஞ்சுக்குவீங்க. அதனால தான் சிலர்கிட்டேருந்து நீங்கள் தூரமாக போவீங்க. சிலர் தானாகவே உங்ககிட்டேருந்து விலகிடுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பெரிய இழப்பாக தெரியாது. உங்களுக்கு இதில் ஒரு சுத்திகரிப்பு மாதிரி தோணும். வேலை அப்புறம் தொழில் விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது என்ன அப்படின்னா, முன்னாடி இது செட் ஆகுமா அப்படிங்கிற பயத்தில் இருந்த இடத்துல இப்போ நம்மளால் முடியும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய பொறுப்பு, சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வழி, சிலருக்கு அதே இடத்துல மதிப்பும் அதிகரிக்கும். பணம் அப்படிங்கிறது ஒரே நாளில் குவியாது, ஆனால் வீண் செலவு அப்படிங்கிறது குறையும். பணம் போகும் வழி அடையும், சேமிக்கணும்னு மனசு வரும். இதுவே ஒரு நல்ல தொடக்கமாகவும் இருக்கும். மனநிலையில் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம். நீங்கள் இனி எல்லாருக்கும் எல்லாமாவே இருக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டீங்க. உங்களுக்காக சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லி கற்றுக்குவீங்க. யார்கிட்டையுமே சரி ஓகே அப்படிங்கிறத சொல்லாமல் இல்லை அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் லைஃப்பில் பாதி ப்ராப்ளம் முடிஞ்சு போன மாதிரி. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் உங்கள் வாழ்க்கையே ரொம்பவே லேஸ் ஆகும். முடிவாக சொல்லணும் அப்படின்னா, மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கறது பெரிய சத்தம் இல்லாத ஆழமான ஒரு மாற்றமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் நீங்கள் நினைப்பில் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நல்ல காலம் வருது அப்படின்னா சோதனை வராது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நல்ல காலத்தோட கூடவே சில தேர்வுகளும் வரும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் மிகவே முக்கியமானது அதிகமான உணர்ச்சிக்கு அடிமையாகாதது. நீங்கள் நல்ல மனசு, யாராவது சின்ன வார்த்தை சொன்னாலுமே உள்ளுக்குள்ளே போய் நெஞ்சு கணங்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நீங்கள். ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உணர்ச்சியால் கிடையாது, தெளிவால் தான் முன்னேறணும். உறவுகளில் ஒரு விஷயத்தை நல்லாவே கவனிக்கணும். பழைய உறவுகள் திடீர்னு திரும்ப வரலாம். நான் மாறிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி அவங்களோட செயலை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் முடிவெடுக்கணும்.
அப்போது உங்கள் மனசு அமைதியாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அமைதி இல்லாத இடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எப்பயும் போல் விலகி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இன்னுமே உங்களுக்கு சரியான இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். வேலை, அப்புறம் தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கூட இருக்குது. அதிக நம்பிக்கை வச்சு யாருக்காகவும் பணம், பெயர், உழைப்பு எல்லாமே கொடுக்காதீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒப்பந்தமும் தெளிவாக இருக்கணும். எல்லா வாக்குறுதியும் எழுத்தில் இருக்கணும். எல்லா முடிவும் அவசரம் இல்லாமல் இருக்கணும். இது எல்லாமே உங்கள் வளர்ச்சியை பாதுகாக்கும். மனநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கற்றலை இருக்குது. நீங்கள் இனி எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தால் போதும்னு உங்களை மறக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உலகமும் சரியாக இருக்கும். இந்த உண்மை இப்போ உங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் புரியும். ஆன்மீக ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. சின்ன சின்ன பிரார்த்தனை, நன்றி சொல்கிறது, மௌனம், இது எல்லாமே உங்களுடைய மனசுக்கு ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்கும். முடிவாக சொல்லணும் அப்படின்னா மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களை நீங்களே மதித்தாதான் அது முழுசாகவே வேலை செய்யும். அந்த மங்கள செய்தி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும். உங்ககிட்ட பழைய உறவுகள் யாராவது நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் யோசித்து தான் பழகணும். மீன ராசிக்காரங்க இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, இப்போ தான் அந்த மங்கள செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக வேரூன்ற ஆரம்பிக்கும். சரியா? இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உணரப்போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமைதி தான். முன்னாடி அமைதி ஒரு கனவாக இருந்துச்சு. இப்போது அது உங்களுடைய இயல்பாக மாறுது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உள்ளம் உடையிறது குறையும். யாராவது புரியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட சண்டையில் உங்களுடைய அமைதி முக்கியம்னு நீங்கள் முடிவெடுப்பீங்க. இதுதான் உங்களுடைய பெரிய வெற்றியாக கூட இருக்கும். உறவுகளில் ஒரு நல்ல நிலை வரும். உண்மையாக இருக்கவங்க கூட நிலைப்பாங்க. உங்களை சுரண்டுறவங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து மெதுவாகவே மறைஞ்சு போயிடுவாங்க. இது இழப்பு மாதிரி தெரியாது, ஒரு பாரம் இறங்குற மாதிரி தோணும். வேலை, தொழில் விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நிலையான நிலை இருக்கும். அதிகம் உயரம் அப்படி இல்லைனாலுமே மன நிம்மதி கொடுக்கக்கூடிய வேலையும் மதிப்பு தர சூழலும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரமும் கிடைக்கும். இந்த மூணுமே ஒன்றா வரும். பண விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு மெதுவான வளர்ச்சி, பெரிய லாபம் இல்லைனாலுமே ஆனால் திடீர்னு இழப்பு கிடையாது, பயமும் கிடையாது, கடனும் குறைய ஆரம்பிக்கும். இதுவே உங்களுடைய மங்கள காலத்தின் ஒரு அடையாளமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனநலமே முதல்ல சரியாகும், தூக்கம் சீராகும், மனசு எளிதாகும், உடம்பு கூட அதுக்கு பிறகு தான் சரியாக ஆரம்பிக்கும். ஆன்மீக ரீதியாக இந்த காலத்தில் உங்களோட இணைக்கும். யாரையுமே பின்பற்றாமல் பயம் இல்லாமல் நம்பிக்கையோட முடிவாக இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே தெளிவாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயங்களை மற்றவங்கக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வேஸ்ட். உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். இனிமேல் ஒருத்தவங்கக்கிட்ட சஜஷன் கேட்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பண்ணலான்னு தோணுதா அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக பண்ணலாம். யாருக்காகவும் நீங்கள் நினைக்கணும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.